மேகி சிக்கன் நூடுல்ஸ்ல மட்டும் தான் நாங்க பண்ணி கொழுப்பு கலக்குறோம், வேற எதுலயுமே நான் வந்து எந்த அனிமலோட ஃபேட்டையும் கலக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹைகோர்ட்ல மேகி கம்பெனி சொல்லிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேகி அடிக்கடி சாப்பிடுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவில் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சுத்த பொய். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2015 மேகி வந்து இந்தியா ஃபுல்லாக பேன் செய்யப்பட்டது. ஏன் காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ்டி லெட்லாம் வந்து பெர்மிஷபிள் ரேட்டை விட அதிகமாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. 2015 கடைசியில் இந்த மாதிரி யூஸ் பண்ண எல்லா மேகியும் டிஸ்போஸ் பண்ணிட்டு கோட் டைரக்ட் பண்ண அந்த லெவலில் மட்டும் மேகி வந்து திரும்ப வந்து உருவாக்கி அது திருப்பி லெபார்ட்டரியில் போய் டிக் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் மேகியோட பேன் வந்து இந்தியாவில் வந்து லிஃப்ட் செய்யப்பட்டது. பட் அந்த டைமில் கூட இந்த மாதிரி போக் கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர் பரவிச்சு. அதுக்கு மேகி தரப்புல இருந்து சரியான ஆதாரம் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் போர்க்லாம் கடக்கல, இது வந்து பியூர் வெஜிடேரியன் தான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. பட் முடிஞ்சு போன அந்த விஷயத்தை இப்போ 2024 திருப்பி கொண்டு வந்து இந்த மாதிரி போர் கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாதிரி ஆளுங்க பரப்பக்கூடிய விஷயத்தால மேகி கம்பெனி இவங்க மேலே டிஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கில் வந்து ஒரு ஃபியர் இவங்க ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ மேகி சாப்பிட்றவங்க ஃப்ரெண்டுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபியர்லாம் ஒன்றும் கிடையாது, மேகி வந்து பியூர் வெஜிடேரியன் தான் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முக்கியமாக இந்த வீடியோ போட்டவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவரோட நல்லதுக்காக. ஏன்னா மேபி இது மேகியோட கண்ணியில் கவர்மெண்ட்டோட கண்ணிலே பட்டு மேபி இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வியூஸ்க்காக சரியாக ரிசர்ச் பண்ணாமல் பொருளை கிளப்பி விடக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.